கலைநயமும் கொண்டவராக இருப்பார். சிம்ம லக்னம் சூரியன். ஒருவேளை இந்த சூரியன் இங்கு வேற ஏதாவது கிரகத்தோட இருள் கிரகம் சனியோட தொடர்போ செவ்வாயோட தொடர்போ ராகுவோட தொடர்போ பெற்றா கண்டிப்பா இருக்கக்கூடாது. கர்வம் கொண்டவராக அமைந்து விடுவார். சூரியன் லக்னாதிபதி என்றாலுமே இந்த இடத்துல இருள் கிரகத்தோட இருக்கக்கூடாது. இருள் கிரகம் இல்லாம ஒளி கிரக தொடர்புல இருக்காருன்னா சூரியன் நன்மை செய்கிறார். தலைமை பண்பு நிர்வாகம் நல்ல பலனை கொடுக்கிறார். சூரியன் நல்ல பலன். சந்திரன் இருக்கலாமா? சந்திரன் இருக்கலாம். சிம்மத்தினுடைய குணமே காலபுருஷனுடைய 5ஆம் வீடு மன உறுதி எல்லாம் கொடுக்கிறது. சந்திரன் இருப்பது மேலும் அந்த சூரியனுடைய தன்மையை குறைத்து நல்ல பலனாக கொடுக்கும். அந்த கர்வம் என்றது பலனை குறைத்து நல்ல பலன் கொடுக்கும். செவ்வாய் தனித்து இருக்கக்கூடாது. செவ்வாய் இருந்தாருன்னா வேகம், கோபம், துடிப்பு, சரராசியில் மற்றொரு, அதாவது நெருப்பு ராசியில் மற்றொரு நெருப்பு ராசியாக வந்துடுறதுனால வேகம், துடிப்பு அத்தனையும் ஜாதகரிடம் இருந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் இருக்கலாம். ராகு இருக்கக்கூடாது. ராகு இருக்கிறது யோகம் அல்ல. ராகு ஜாதகத்துல இருக்கக்கூடாது. குரு இருக்கலாமா? குரு இருக்கிற ஜாதகத்துல சிம்ம லக்னத்துல நன்மை உண்டு. கௌரவ பெயர் புகழ் திரிகோண அமைகள் இருப்பது யோகம், கௌரவ பெயர் புகழை கொடுக்கும். இங்க சனி இருப்பது யோகம் அல்ல. சனி இருக்கிறாருன்னா யோகம் அல்ல. கண்டிப்பா லக்னாதிபதிக்கு மனதில் ஒரு பிரச்சனையை கொடுக்கிறார். புதன் இருக்கலாமா? புதன் இருக்கலாம். புதன் இருப்பது யோகம். புதன் இருக்கிறார் இந்த டைம்லனா யோகம். லக்னத்துல கேது இருக்கிறார். கேது இருப்பது யோகம். சிம்ம லக்னத்திற்கு கேது ஞானம், மோட்சம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய கேது யோகம் பண்ணுவார். சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இருக்கக்கூடாது. சுக்கிரன் சாதகம் அல்ல. கன்னி லக்னத்துல